அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு வைநாசிகம் நட்சத்திரம் சூட்சம பலன்கள். வைநாசிக நட்சத்திரம் என்றால் என்ன? இந்த நட்சத்திரத்தில் நிற்கும் கிரகத்தை வைத்து எப்படி பலன்கள் எடுக்கணும், ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். என்னுடைய பழைய வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பலன் எடுப்பாங்க. நான் முடக்கு நட்சத்திரம், கர்ம நட்சத்திரம், அவயோகி நட்சத்திரம், யோகி நட்சத்திரம், பணப்பகை நட்சத்திரம், வேதை நட்சத்திரம், அறுவை சிகிச்சை நட்சத்திரம், அபிஜித் நட்சத்திரம், கண்டாந்த நட்சத்திரம், சந்திராஷ்டம நட்சத்திரம் இதெல்லாம் வைத்து பலன் சொன்னவன். இந்த லிஸ்டில் வரக்கூடிய மற்றொரு நட்சத்திரம் தான் வைநாசிகம் நட்சத்திரம். இந்த வைநாசிக நட்சத்திரம் திருமண பொருத்தத்துக்கு மட்டும் ஃபாலோ பண்ணால் பத்தாது. ஒரு கிரகம் வைநாசிகம் நட்சத்திரத்தில் இருந்து அது எந்த பாவத்தில் இருந்தால் எப்படி பலன்கள் எடுக்கணும் என்று ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ளணும். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து 17வது நட்சத்திரம்தான் சந்திராஷ்டம நட்சத்திரம். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து 18வது நட்சத்திரம்தான் பணப்பகை நட்சத்திரம். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரம்தான் வைநாசிகம் நட்சத்திரம். ஒரு ஜாதகத்தில் சந்திராஷ்டம நட்சத்திரத்திலும் பணப்பகை நட்சத்திரத்திலும் வைநாசிகம் நட்சத்திரத்திலும் கிரகங்கள் இருந்தால் அது மிகவும் மோசமான அவயோக ஜாதகம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்புறம் மெயின் சப்ஜெக்ட் பார்ப்போம். ஒரு ராசி கட்டத்தை போட்டுக்கங்க. மேஷ ராசி, சந்திரன் அஸ்வினி நட்சத்திரம், ராகு நிற்பது சந்திராஷ்டமம் நட்சத்திரம் அனுஷம், குரு நிற்பது பணப்பகை நட்சத்திரம் கேட்டை, சனி நிற்பது வைநாசிகம் நட்சத்திரம் திருவோணம். இது யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, எந்த பணக்கார குடும்பத்தில் பிறந்த பையன் ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த பையன் ஜாதகத்தில் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் சரி, ராகு திசையிலிருந்து சனி திசை முடியும் வரை வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், துன்பங்கள், தோல்விகள், அவமானங்கள், மரணத்துக்கு சமமான துன்பங்களும் தற்கொலை எண்ணங்களும், மேலும் ஜாதகர் வாழும் ஒவ்வொரு நாளும் கண்டத்தை சந்திக்கும் நாளாக தோணும். இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் உங்களுடைய மேல் பார்வைக்கு திருமண பொருத்தம் என்று வரும்போது இந்த ஜாதகத்தோட எந்த ஜாதகமும் இணைக்காதீங்க. இதெல்லாம் தசாவில் தான் பாதிக்கும், புத்திவில் தான் பாதிக்கும், அதே கிரகம் கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ளும்போது தான் பாதிக்கும் என்று உங்களை நீங்களே சமாதானம் செய்து கொள்ளாதீங்க. உண்மையை மறைக்காமல் உண்மையை எடுத்து சொல்லுவது உண்மையான ஜோதிடருடைய கடமை. ஓகே. இளமை பருவத்தில் டீனேஜில் வரக்கூடிய முகத்தின் அழகுக்கு பெயர் தான் முகப்பரு. முகப்பரு பார்த்து பயப்படக்கூடாது. அதே மாதிரி தாங்க கிளைண்ட்டு ஜாதகத்தை பார்த்து ஜாதக பலன் சொல்வதற்கு பயப்படக்கூடாது. நான் எது மறக்கணுமோ அதை அப்போவே மறந்துடுவேன். நான் எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுப்பேன். பழத்துடைய அருமை பழம் விற்கக்கூடிய வியாபாரிக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி தான் நவகிரகத்துடைய அருமை ஜோதிடம் படித்த ஜோதிடருக்கு மட்டும்தான் தெரியும். பழத்தை ஜூஸ் போடுற மாதிரி நவகிரகத்தை ஜூஸ் போட்டு பலன் எடுத்து சொல்கிறவன். ஒரே பலனை பல மெத்தடில் கண்டுபிடிக்க தெரியணும். அதுதான் ஜோதிட அனுபவம். அவர்தான் ஜோதிட விஞ்ஞான சக்கரவர்த்தி. நான் கற்பனையில் திங்க் பண்ணுற விஷயம் அனைத்துமோ ஜாதகருடைய ஜாதகம் மூலமாக அனைத்தும் நடக்கும். இதுதான் ஜோதிடர்களுக்கும் சாதாரண மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். பிறக்கிறப்போ யாரும் கெட்டவனாக பிறக்கிறதில்லை, சாகிறப்போ அனைவரும் நல்லவனாக சாகிறதில்லை. எல்லாமே விதி. அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன நடக்கணும் என்று இருக்கோ அதுதான் நடக்கும். எல்லாமே விதிபடி தான் அனைத்தும் நடக்கும். ஜாதகருடைய விதியை என்னுடைய
மதியால் எளிதில் கண்டுபிடிச்சு சொல்லவும் முடியும். உலக அசைவுகளை ஆராய்ச்சி செய்பவன் விஞ்ஞானி. நவகிரகத்தின் அசைவுகளை ஆராய்ச்சி செய்பவன் மெய்ஞானி. ஒவ்வொரு ஜோதிடரும் அவங்களுடைய டேலண்ட் ப்ரூவ் பண்ணக்கூடிய வருங்கால பிக்கஸ்ட் சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு. பேச்சு திறமை பேச்சாளருக்கு ரொம்ப முக்கியம். அது மேடை பேச்சாளர்களுடைய பேச்சு திறமையை விட ஜோதிடருடைய பேச்சு திறமை தான் இந்த உலகத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு பெயர் வைக்கிறது முக்கியம் இல்லை, அந்த பெயர் உலகம் முழுக்க தெரிய வைத்து பாராட்டு வாங்குவது தான் ரொம்ப முக்கியம். என்கிட்ட உண்மையான திறமை இருக்கும்போது மற்றவங்க கிட்ட உண்மை மறக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெற்ற வீரனுக்கு மட்டும்தான் வெற்றி நிரந்தரமாக தங்கும். மனுஷனுக்கு தேவை வருமானம், அதற்கு தடையாக வரும் அவமானம். அதை தாண்டி சென்றால் கிடைக்கும் தன்மானம். கஷ்டப்படாமல் எதையும் சுலபமாக கிடைக்காது. வருமானம், அவமானம், தன்மானம் இதை சந்திக்காத மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டான். மனுஷனுக்கு முக்கியம் உழைப்பு. அந்த உழைப்பு தான் உயர்வு தரும். ஓகே, குட். வாங்க இன்றைய வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம். வைநாசிக நட்சத்திரம் சூட்சும பலன்களை பார்ப்போம். இது கஸ்டமருக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். ஒரு கிரகம் வைநாசி நட்சத்திரம் தசாபுத்தி நடந்தா என்ன கஷ்டப்படுவார் என்பது ஜாதகம் பார்க்க முன்னாடி அந்த கிளைண்ட்கிட்ட எடுத்து சொன்னேன். இப்போ சொல்ல போகிற விஷயம்லாம் கிளைண்ட்கிட்ட சொன்ன விஷயம் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். புதுசாக ஒன்றும் இப்படி தான் நடக்கும்னு சொல்கிறதில்ல. எல்லாமே சொன்ன விஷயம் ஆமான்னு ஒத்துக்கிட்டு, அது வைநாசிகம் நட்சத்திரம் மட்டும் வச்சுன்னு சொல்லலை, நிறைய பலன்கள் சொன்னேன். வீடியோ தலைப்புக்கு தேவை என்பதற்காகத்தான் வெறும் வைநாசிக நட்சத்திரம் உள்ள ஜாதகமாக எடுத்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை பற்றி தான் பேசணும். அதுக்காக தான் இந்த வீடியோ தலைப்பு வைநாசிக நட்சத்திரம் சூட்சும பலன்கள். அனைவருக்குமே வைநாசிக நட்சத்திரம் ஒரு கிரகம் இருக்க போகிறது கிடையாது. ஒரு சில ஜாதகருக்கு வைநாசிக நட்சத்திரம் ஒரு கிரகம் இருந்தால் எப்படி பலன் எடுத்து சொல்லணும் என்று சில ஜோதிடர்களுக்கு தெரியாது. மற்ற ஜோதிடர்களுக்கு உதவி செய்தாங்க இந்த ஜோசியக்காரன் கார்த்திக் பாபுடைய கடமை. சரிங்களா? சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். வைநாசிக நட்சத்திரம் சூட்சும பலன்கள். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். லக்னாதிபதியும் புதனும் மிதுனத்தில் இருப்பதால் ஜாதகரிடம் கேலி, கிண்டல், நகைச்சுவை, விளையாட்டு குணம் இவை அனைத்தும் இயல்பாகவே இருக்கும். 9ஆம் அதிபதியுடைய மூலத்திரிகோண வீட்டில் ராகுவும் மாந்தியும் இருப்பதால், மேலும் இந்த இருவரும் வைநாசிகம் சாரத்தில் இருப்பதால் தந்தையால் ஜாதகருக்கு எந்த நன்மையும் இல்லை. இந்த கிரக சேர்க்கை 9க்கு 2ஆம் இடமாக இருப்பதால் தந்தையுடைய குடும்பத்தில் தந்தைக்கு நல்ல பெயர் கிடைக்காது. தந்தை கையில் பணம் தங்காது. தந்தையை நம்பி கடன் உதவிகள் எதுவும் செய்யக்கூடாது. அப்பா வேஸ்ட்டுங்க, பிரயோஜனம் இல்லைங்க, சுருக்கமாக சொன்னா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 1, 8 அதிபதி சுக்கிரன் 8ல் இருந்து வைநாசிகம் சாரத்தில் இருப்பதால் ஜாதகிக்கு திருமணத்துக்கு பிறகு பிரிவினை உறுதி. மிதுன ராசி கழுத்து குறிக்கும். மிதுனத்தில் மாந்தி. 3ஆம் அதிபதி குரு சாரம். சாரநாதன் குரு பாதகஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகி கழுத்தில் நகை அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க, போடவும் மாட்டாங்க. அடுத்து 2 மறைவு ஸ்தானாதிபதி குரு பாதகஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதால் அது 6ஆம் பாவத்திற்கு 6ஆம் இடம் 11ஆம் இடமாக இருப்பதால் குழந்தை பிறந்த பிறகு ஜாதகி நிச்சயமாக வேலைக்கு போவாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சூரியன் தன்னுடைய வீட்டில் வைநாசிகம் சாரத்தில் இருப்பதால் ஜாதகரிடம் நல்ல நிர்வாகத்திறமை இருந்தாலும் ஜாதகருடைய திறமை வெளியே தெரியாது. ஜாதகருக்கும் உயர் அதிகாரிக்கும் ஒத்து வராது. தந்தைக்கு அதிகம் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கவலையும் கொடுக்கும். நிரந்தரமான வருமானமோ நிரந்தரமான உத்தியோகமோ ஜாதகருக்கு கிடைக்காது. அது காரகத்திற்குரிய கிரகம் காரக பாவத்தில் இருப்பதால் தந்தை வழி உறவில் சாபமும் தோஷமும் குலதெய்வ குற்றமும் அதிகம் உண்டு. தந்தை மூலமாகவும் முதல் ஆண் குழந்தை மூலமாகவும் ஜாதகருக்கு நன்மை இல்லை, பாதிப்புகள் அதிகம் கொடுக்கும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ராகுவும் மாந்தியும் இருவரும் வைநாசிகம் சாரம் பெற்று எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவம் கூறும் உறவு முறையால் ஜாதகருக்கு எந்த நன்மையும் இல்லை. அது 9ஆம் பாவமாகவும் 9ஆம் அதிபதி மூலத்திரிகுண வீடாகவும் இருப்பதால் தந்தையால் ஜாதகருக்கு எந்த நன்மையும் லாபமும் யோகமும் அதிர்ஷ்டமும் இல்லை. மேலும் 9ஆம் அதிபதி சனி வக்ரம் பெற்று 9ஆம் இடத்தையும் லக்னத்தில் இருக்கும் லக்னாதிபதியும் பார்ப்பதால் தந்தைக்கு எந்த கடமை பொறுப்பு உணர்ச்சியும் இல்லை. தந்தை தன்னை பற்றியும் ஜாதகருடைய எதிர்காலத்தை பற்றியும் எந்த கவலையும் படமாட்டார். தந்தையிடம் உள்ள தீய பழக்கம் அவர் விடமாட்டார். என்னதான் சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டார். அந்த தீய பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டா கடைசி வரைக்கும் அவர் அடிமையானவர் தான் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 3இல் நிற்கும் மாந்தி வைநாசிகம் சாரம் பெற்று மிதுனத்தில் இருப்பதால் ஜாதகர் மேடை பேச்சாளர் ஆக முடியாது. மைக்கு முன்னாடி பேசுவதற்கு தைரியம் இல்லாதவர். ஜாதகருடைய கையெழுத்து பார்க்க அழகாக இருக்காது. ஜாதகருடைய சிறு வயதில் தன்னுடைய பெயரை கிண்டல் பண்ணி ஜாதகருடைய நண்பர்கள் கூப்பிடுவார்கள். அவர் நின்ற சாரநாதன் ராகு 2இல் நீசமாக இருப்பதால் ஜாதகர் சொல்ல வந்த விஷயத்தை திக்கி திக்கி பேசுவார். பேச்சும்போது அந்த எச்சையோட தான் பேச்சு வரும். மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி 2இல் நீசமாக இருப்பதால் ஜாதகர் கையில் பணம் தங்காது. எளிதில் சுப காரியம் நடக்காது. ஜாதகரை நம்பி கடன் கொடுக்க மாட்டாங்க. ஜாதகரை பார்த்தாலே இவர் கடன் கொடுத்தா நம்ம பணம் வராதுன்னு அவங்களுக்கு எது விஷயம் தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஒரு கிரகம் வைநாசிகம் சாரம் பெற்று எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவம் பாதிக்கும். மகர லக்னத்துக்கு 5, 10 யோகாதிபதி சுக்கிரன் 8இல் வைநாசிகம் சாரம் பெற்று பாதிக்கப்பட்டுள்ளது. முதலீடு போட்டு தொழில் துவங்கினால் நஷ்டம் ஏற்படும். தொழில் செய்யக்கூடிய அதிர்ஷ்டம் ஜாதகருக்கு இல்லை. 5ஆம் அதிபதி 8இல் மறைவு பெற்று வைநாசிகம் சாரத்தில் இருந்து காலப்பகை சனி செவ்வாய் பார்வை மாந்தி பார்வையும் இருப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லை. அப்படி குழந்தை பிறந்தால் அது ஊனமாகத்தான் பிறக்கும் அல்லது சில வருடத்திலேயே குழந்தைக்கு ஊனம் ஏற்படும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. அவயோகி கிரகம் ராகு. அவயோகி கிரகம் ராகு வைநாசிகம் சாரம் பெற்று 2இல் நீசமாக இருப்பதால் 2ஆம் பாவம் காரக அனைத்தும் பாதிக்கும். குடும்பத்துக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுக்கும். கல்வி தடை ஏற்படும். பணம் கொடுத்தல் வாங்குதல் விஷயத்தில் வாக்குவாதம் ஏற்படும். குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனையின் காரணமாக குடும்பத்தில் ஒருவருக்கு துர்மரணம் ஏற்படும். அது பெண் கிரகம் பெண் ராசியாக இருப்பதால் குடும்பத்தில் விதவை பெண் அல்லது வாளாவெட்டியாக வாழக்கூடிய பெண் நிச்சயமாக இருப்பாங்க. குடும்ப நபர்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக நல்ல உணவு கூட சாப்பிட முடியாது.
குடும்ப நபர்களோட எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக எந்த சுப காரியத்துக்கும் போக மாட்டாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லணும். எக்ஸாம்பிளோட சொன்னால் தான் அவங்க ஆமான்னு ஒத்துப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 9ஆம் அதிபதி லக்னத்தில் திக்பலம். நல்ல விஷயமாச்சே. இதோ வரேன் சொல்கிறேன். 9ஆம் அதிபதி லக்னத்தில் திக்பலம். அப்பா ஜாதகர் மேல் ரொம்ப பாசம் உடையவர். மேலும் 9க்கு 4ஆம் அதிபதி குரு லக்னத்தில் திக்பலம் பெற்று வைநாசிக சாரத்தில் இருப்பதால் தந்தையின் சொத்து ஜாதகர் கரைப்பார். தந்தை மரணத்துக்கு பிறகுதான் தந்தையின் சொத்து ஜாதகரிடம் ஒப்படைக்கணும். தந்தை பெயரும் கெடுப்பார். 9ஆம் அதிபதி வைநாசிகம் சாரம். அது 2-7 அதிபதி சுக்கிரன் சாரமாக இருப்பதால் அப்பா சொல்கிற பெண்ணை ஜாதகர் திருமணம் செய்யக்கூடாது. அப்பா பெயரை பயன்படுத்தி ஜாதகர் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் மனைவிக்காகவும் கடன் வாங்கக்கூடாது. 4-9 அதிபதிகள் திக்பலம் பெற்று இருவரும் பகை கிரக சாரத்தில் இருப்பதால் திருமணத்திற்கு பிறகு கூட்டு குடும்ப வாழ்க்கையில் உறவு முறையில் பல பிரச்சனைகள் கொடுக்கும். ஓகேங்களா? ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் இவருக்கு ஒத்து வராது என்று சொல்லணும். தண்ணி கொடுத்தோம் அனுப்பி விட்டுருணும். அப்போ தான் உலக அனுபவத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்த சௌரியமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 1, 8, 11 அதிபதிகள் இருவரும் வைநாசிகம் சாரம் பெற்று 2இல் இருப்பதால் ஜாதகர் மூலமாக குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம், லாபம், யோகம், நன்மை இல்லை. குடும்ப பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஜாதகரால் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் காப்பாற்ற முடியாது. ஜாதகருடைய எதிர்கால வாழ்க்கை பாதிக்கும். காலப்பகை கிரக சேர்க்கை சூரியன் சுக்கிரன் இருவரும் வைநாசிக சாரம் பெற்று 2இல் இருப்பதால் குடும்ப பிரச்சனையின் காரணமாக பிரிந்து போன நபர்கள் மீண்டும் இணைய மாட்டாங்க. எதிர்பாராத கஷ்டம், நஷ்டம், இழப்பு, ஏமாற்றம், கவலை அனைத்து ஏற்படும். ஜாதகர் தன்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுவார். தன்னுடைய குடும்பத்தில் யாரையும் முழுசாக நம்ப முடியாது. யாரையும் நம்ப மாட்டார். யாரை நம்புறது என்று ஜாதகருக்கே தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 1-8 அதிபதி சுக்கிரனும் பாதகாதிபதியும் 12ஆம் அதிபதியும் இந்த மூவரும் வைநாசிகம் சாரம் பெற்று 2இல் இருப்பதால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாது. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். வந்த வருமானம் குடும்பத்தில் தங்காது. குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகரித்து இருவரும் பிரிந்து விடுவார்கள். 1, 9, 11 அதிபதிகள் வைநாசிகம் சாரம் பெற்று 2இல் இருப்பதால் ஜாதகருக்கு மறுமணம் செய்தாலும் நல்லபடியாக குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது. குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை ஜாதகரிடம் இல்லை என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியும் ராகு சாரம் பெற்று இதில் ஒருவரிடம் ராகு இருப்பதால் தந்தைக்கு புகை பிடிக்கும் பழக்கம் உண்டு என்று சொல்லணும். 3ஆம் அதிபதியும் புதனும் கழுத்து குறிக்கும். இந்த இருவரும் ராகு சாரம் பெற்று இதில் ஒருவருடன் ராகு இருப்பதால் ஜாதகர் கையில் பச்சை குத்தி இருப்பார் என்று சொல்லணும். அதான் ஏதோ சொல்லுவாங்களே டேட்டோ, அது. ஓகே, 4-11 அதிபதி செவ்வாய் வைநாசிகம் சாரம் பெற்று 2ஆம் அதிபதியுடன் 9இல் இருப்பதால் 2வது திருமண பாக்கியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 4ஆம் இடம் சரராசி. 4ஆம் அதிபதி சரராசியிலிருந்து ராகு சாரம். ஜாதகர் குடியிருக்கும் வீடு வாடகை வீடு என்று சொல்றதை விட ஜாதகர் குடியிருக்கும் வீடு அடிக்கடி மாறிட்டே இருப்பார் என்று சொன்னால் போதும். ஓகேங்களா? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஓகேங்களா? இந்த மாதிரி வீடு மாற்றிட்டே இருப்பார். ஒரு இடத்துல ஒரே வீட்டில் பல வருஷமாக இருக்க முடியாது அவரால்.
ஓகே. 4ஆம் அதிபதி சந்திரன் 7ல் இருப்பதால் அது கேந்திராதிபதி தோஷம், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தராது. 2வது குழந்தை பிறந்தால் மனைவியின் உடல்நிலை பாதிக்கும். ஓகே. அடுத்து 4ல் கேது வைநாசிகம் சாரம், ஜாதகர் திருமணத்துக்கு பிறகு தாயாரை விட்டு பிரிந்து தனி குடித்தனம் போவார். சந்திரன் வீட்டில் ராகு கேது, அது சந்திரனுக்கு கேந்திரத்தில் ராகு கேது இருப்பதால் தாயாரை அதிகம் கண்ணீர் விட்டு அழ வைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7ஆம் அதிபதி 4ல் வைநாசிகம் சாரத்தில் இருப்பதால் மனைவி பேர்ல வீடு வாங்க கூடாது, சொத்து வாங்க கூடாது, பேங்க்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் வைக்கக்கூடாது, மனைவியுடன் சேர்ந்து கூட்டு தொழில் துவங்கக்கூடாது. திருமணத்துக்கு பிறகு ஜாதகருடைய சுகம் பாதிக்கும். மனைவி வந்த பிறகு தாயாருடைய நிம்மதி கெடுக்கும். மேலும் 6ஆம் அதிபதியாக இருப்பதால் அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் வீட்டில் அதிகம் நடக்கும். 4ல் நிற்கும் கிரகம் வைநாசிகம் சாரம் பெற்று நீர் ராசியில் இருப்பதால் தாயாரை அதிகம் கண்ணீர் விட்டு அழ வைக்கும். தாயார் விதவை ஆன பிறகுதான் இறப்பாள் என்று சொல்லணும். சொன்னேன், எங்கள் அம்மா இப்போயே விதவை தான் சார் என்று சொன்னாங்க. அதாவது ஜாதகத்தை பார்த்து அந்த காரகத்துவம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. காரகத்துவங்கள், கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவம், ராசி காரகத்துவம், நட்சத்திர காரகத்துவம், நட்சத்திர குறியீடு, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுனா மட்டும்தான் டக்குன்னு எடுக்க முடியும் பலன்கள். ஓகேங்களா? இல்லைன்னா கஷ்டம். ஜோதிடத்தை ஈஸியாக கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு திரும்ப 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 படிக்க வேண்டியது காரகத்துவங்கள் தான். காரகத்துவங்களை நல்லா கேட்ச் பண்ணால் போதும். விஷயத்தை டக்குன்னு பலன் சொல்லும்போது நம்ம சொல்கிற பலன் அவங்க கேட்ச் பண்ணுவாங்க. நல்லா பேசுகிறோம்ல? ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 4ல் நீச கிரகம், அது கேந்திராதிபதி தோஷம். ஜாதகர் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது. அது 7-10 புதனாக இருப்பதால் மனைவி மாமியார் கூட்டு தொழில் மூலமாகவும் பிரச்சனைகள் வரும். 5ஆம் பாவத்துக்கு முன்பின் நீச கிரகம், ஜாதகர் அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை இழப்பார். ஓகேங்களா? அதாவது சுய புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புத்தி கொஞ்சம் தடுமாறும். ஏன்னா 5ஆம் பாவத்துடைய காரகம் சுய புத்தி. எதில் முதலீடு போடுறது, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு கைட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அவர் அவ்வளோதான், ஏதோ ஒரு வகையில் பணத்தை இழப்பார். எப்படின்னாலும் இழந்தது தான், திரும்ப கிடைக்காது. அடுத்தது 6ல் நீச கேது வைநாசிக சாரம் பெற்று ஸ்திர ராசியில் இருப்பதால் நல்ல வேலை கிடைக்காது. நோய் ஏற்பட்டால் எளிதில் குணமாகாது. வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டு குடல் சுருக்கம் ஏற்படும். அப்படியே வயிறுலாம் சுருங்கி இருக்கும், பட்டையாக இருக்கும். வயசாக அவரால் ஒரு 5 இட்லி கூட சாப்பிட முடியாது. ஓகே. அது வெற்றி ஸ்தானமாக இருப்பதால், அது 6ஆம் பாவத்துடைய காரகம் வெற்றி ஸ்தானம். ஓகேங்களா? அப்போ ஜாதகர் எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் அல்லது எந்த வழக்கு பிரச்சனை சந்தித்தாலும் அதில் வெற்றி பெற மாட்டார் என்று சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 2ல் கேது வைநாசிக சாரம், குடும்பத்தில் எளிதில் பண கஷ்டம் கொடுக்கும். கையில் பணம் தங்காது. பிறருக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது. குடும்ப ஒற்றுமை குறையும். அது லக்னாதிபதியுடைய மூலத்திரிகோண வீடாக இருப்பதால் ஜாதகர் நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும் ஜாதகருக்கு நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு எதுவும் கிடைக்காது. ஜாதகருடைய பிரச்சனை ஜாதகரால் தீர்க்க முடியாது. எளிதில் பிறர் ஜாதகரை நம்ப மாட்டாங்க. 2ல் வக்ர கிரகம், வக்ர கிரகத்தின் சாரம், குடும்ப நபரிடம் பகை ஏற்பட்டு பேச்சு குறையும். குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை ஜாதகரிடம் இல்லை.
இந்த மாதிரி நபர்லாம் கூட்டு குடும்பத்தோடு இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் உதவி செஞ்சு சந்தோஷமாக இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை குறைக்கும்னு சொல்ல வரேன். சரிங்களா? தண்ணி கொடுத்தெல்லாம் போயிட்டாருன்னா டெய்லி 4 பிரச்சனை சந்திப்பார் இவர். ஓகேங்களா? யார் தண்ணி கொடுத்தனும் போகணும், யார் கூட்டு குடும்பத்தில் இருக்கணும், எந்த உறவுக்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லிடலாம். ஓகே, குட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் பார்க்கவும். உங்களுக்கு தெரிந்த ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன்கள் எடுத்து சொல்லி பழகவும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.